பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். நல்லா இருக்கீங்களா? நாளில் உங்களை பார்ப்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது. ஏன்னா கர்த்தர் நமக்கு இந்த மாதம் ரூத் 2:12 நிறைவான பலனை தருவேன்னு சொல்லியிருக்கிறார். யாருக்கு இந்த நிறைவான பலன் அப்படின்னா, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சேட்டையின் கீழ் வந்த யாவருக்கும் நிறைவான பலன். இந்த நிறைவான பலனை பெற்றுக் கொள்வதற்கு நிறைய காரியங்களை நம்ம தொடர்ச்சியா பார்த்துட்டு இருக்கிறோம். இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு காரியம் இன்னிலிருந்து பார்க்க போகிறோம். குறிப்பா இன்னைக்கு என்னன்னா, நிறைய கிறிஸ்தவ பிள்ளைகள், அதாவது இயேசப்பாவுடைய பிள்ளைங்க ஒரே ஒரு காரியம் செய்யாததுனால ஒரு நிறைவான பலனை கிறிஸ்துவின் நாமத்தினால பெற்றுக்கொள்ள முடியல. என்ன பலன், என்ன காரியம் நமக்கு தடையா இருக்கு அப்படின்னு பார்த்தா, மன்னிப்பு. வேற எதுவும் இல்லை. இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்ந்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா அத்தனை பேரையும் மன்னிச்சார். அதனாலதான் ஒரு நிறைவான பலனை அவர் பெற்றுக்கொண்டார். ஆனா இன்னைக்கு நம்ம இயேசப்பா பிள்ளைங்க வாக்கு தத்தங்களை வாங்கிடுறோம். ஆனா அந்த வாக்கு தத்தங்களை சுதந்திரித்துக் கொள்வதற்கு மன்னிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். அது எப்படிப்பட்ட ஒரு மன்னிப்பு பார்க்கலாமா? பாருங்க, மத்தேயு 6ஆம் அதிகாரத்துல 14 மற்றும் 15 பைபிள்ல வாசிக்க நல்லா கவனிச்சு பாருங்க. மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கு மன்னிப்பார். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களையும் மன்னியாதிருப்பார். பாருங்க, நம்மளை சுத்தி இருக்கிறவங்களுடைய தப்பிதங்களை நம்ம மன்னிக்கணுங்கிறது கிறிஸ்துவினுடைய கட்டளை. நம்ம மன்னிக்கல அப்படின்னா நம்முடைய தவறுகளை பிதாவாகிய தேவன் மன்னிக்க மாட்டாராம். அவர் மன்னிக்கலன்னு வச்சுக்கோங்க, நமக்கு வாக்கு தத்தம் நிறைவேறாது. நமக்கு கொடுத்த ஆசீர்வாதம் எதுவுமே நம்ம கைக்கு வரவே வராது. குறிப்பா நமக்குள்ள சமாதானம் இருக்காது. அதுதான் மெயின். நம்ம வாக்கு தத்தங்களை பார்த்தே ஓடக்கூடாது, ஆசீர்வாதத்தை பார்த்துட்டே இருக்கக்கூடாது. முதல்ல சமாதானம் இருக்கணுங்க. எவ்வளவு சம்பாதித்தாலும், எத்தனை செல்வாக்கு இருந்தாலும் சமாதானம் உள்ள இருதயத்துல இல்லைன்னா நோ யூஸ். அப்ப அந்த சமாதானமும் ரெண்டாவதுதான் அந்த ஒரு சில ஆசீர்வாதங்கள், உலக பிரகாரமான ஆசீர்வாதம், ஆவிக்குரியதான ஆசீர்வாதம், எதையுமே நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. எப்பன்னா மன்னிக்காத டைம். சரி, நான் மன்னிச்சுட்டேன் அப்படின்னு நீங்க சொல்லலாம். மன்னிச்சுட்டேன்னு சொல்றவங்க எப்படி இருக்கணும் தெரியுமா? திரும்ப திரும்ப, அதாவது நான் ஒருத்தரை மன்னிச்சுட்டேன் அப்படின்னா அதை முழுசா மறந்துடணும். மறக்காம ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை வரும்போது, நீ அப்படி பேசினவங்க தானே, நீ அப்படித்தானே பேசுன, ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி அப்படித்தானே பேசுன, இல்ல 5 மாசத்துக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லி காமிச்சுக்கிட்டே இருக்க கூடாது. சொல்லி காமிக்கிற புத்தி யாருக்கு இருக்குதோ அவங்க மன்னிக்கலன்னு அர்த்தம். அப்படிப்பட்ட நபர்களுக்கு கர்த்தர் ஒரு பூரணமான ஒரு நன்மையை கொடுக்கவே முடியாது. தெரிஞ்சுக்குங்க. ஏன்னா கர்த்தர் நம்முடைய பாவங்கள் எப்படி மன்னிக்கிறாரோ, வானத்துல பாருங்க, கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரம் நம்முடைய பாவத்தை மன்னிக்கிறார். அப்படி இருக்கும்போது இயேசப்பா பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் மன்னிக்க கற்றுக்கொள்ளணும். மனப்பூர்வமா மன்னிக்கணும். அதை மறக்கணும். முதல்ல அவங்க செய்த துரோகத்தை, எப்பேற்பட்ட துரோகமா இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட காரியம் உங்களுக்கு முன்னாடி பேசியிருந்தாலும் சரி, நீங்க மன்னிக்கணும். ஏன்னா இயேசப்பா மன்னிச்சிருக்கிறாரே. கிறிஸ்துவினுடைய பிள்ளைகளா இருக்கிற நாம் மன்னிக்கணும். இயேசப்பா பிள்ளைகளே இல்ல அப்படின்னா. ரெண்டாவது ஒரு காரியம், சொல்லி காமிப்பது மாத்திரமல்ல, உள்ளத்தின் ஆழத்துல அப்படியே வச்சுக்கிறது. கர்த்தர் உள்ளத்தின் ஆழங்களை பார்க்கிறவரா இருக்கிறார். எனக்கு இன்னொருத்தருக்கு சண்டை அப்படின்னா அவங்களுடைய காரியங்களை முழுசா மன்னிச்சு மறக்கணும். ஆனா நான் என்ன பண்ணிடுறேன், மன்னிச்சுட்டேன்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா ஏதோ ஒரு நாள் பர்ஸ்ட் ஆயிடும், வெளியில வந்துடும். கண்டிப்பா உள்ளத்தின் நிறைவு வாய் பேசும் இல்லையா? அப்ப மனசுக்குள்ளேயே நம்ம வச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னாலும் நமக்கு ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு தர முடியாது. தெரிஞ்சுக்குங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு மன்னிப்பை கர்த்தர் ஏற்றுக்கொள்வாரா? ஏன்னா அவர் உள்ளத்தின் ஆழங்களை அறிந்திருக்கிறேன்னு சொல்றார் ஆண்டவர். மனுஷன் பார்க்கிற மாதிரி நம்முடைய முகத்தை பார்க்கிறவர் இல்ல நம்முடைய ஆண்டவர், நம்முடைய உள்ளத்தின் ஆழங்களை பார்க்கிறவர். அப்போ உள்ளத்துக்குள்ள நம்ம ஒண்ணு காரியத்தை வச்சுட்டு வெளியே ஒண்ணு நம்ம யோசிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டு நான் மன்னிச்சுட்டேன்னு சொல்லிட்டு, இல்ல ஏதோ ஒரு நாள் குத்தி காமிச்சிட்டு சொல்லி காமிச்சிட்டு அப்படி இருக்கிறோம் அப்படின்னா கர்த்தர் நம்முடைய தப்பிதங்களை மன்னிக்க மாட்டார். நம்ம தப்பு செய்யாமையே இருக்க முடியாது. நம்ம எல்லாம் மனுஷங்க தான், சின்ன சின்ன தப்புகள் செய்வோம் இல்லையா? அப்படி தப்புகள் செய்யும் போது கர்த்தர் நமக்கு மன்னிக்கல அப்படின்னா கர்த்தர் நம்ம கொடுத்த வாக்கு தத்தங்களை அவரால் நிறைவேற்ற முடியாது. ரெண்டாவது, நம்மை ஆசீர்வதிக்கவே முடியாது. மூணாவது, சமாதானத்தை கொடுக்க முடியாது, கிருபை கொடுக்க முடியாது. அது மாத்திரமல்ல, வாக்குத்தத்த வசனத்தின்படி நிறைவான பலனை பிறரை நாம் மன்னிக்காதபடிக்கு வாழ்வோமானால் பெற்றுக்கொள்ளவே முடியாது. மனப்பூர்வமா மன்னிங்க, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மன்னிங்க. ஏன்னா இயேசுவே மன்னித்திருக்கிறாரே. இயேசு எத்தனை பேரை மன்னித்திருக்கிறாரு. கூடவே இருக்கிற சீஷன் யூதாஸ் காரியோத், அவரை எவ்வளவு அழகா மன்னிச்சார் இயேசு. காட்டி கொடுக்கிற யூதாஸ் காரியத்தை நம்ம சொல்றோம், ஆனா இயேசு அப்படி சொல்லல இல்லையா? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இயேசு அந்த மனுஷனை மன்னிச்சார். அப்படி இருக்கும் போது ஏசப்பா பிள்ளைங்கன்னு சொல்லிக்கிறது மாத்திரமல்ல, அவரை மாதிரி வாழ்ந்து காமிக்கணும். அதுதான் உண்மையான ஏசப்பா பிள்ளைக்கு அழகு. மன்னியுங்கள், நிறைவான பலனை பெற்றுக் கொள்வீர்கள். ஜெபிக்கலாம் கண்களை மூடி. எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம்.
தகப்பனே, இந்த நாளில் நாங்க கற்றுக்கொண்ட ஒரு காரியம் பிறரை மன்னிக்கணும்னு சொல்லி. ஆண்டவரே, நாங்க பிறரை மன்னிக்க எங்களை தாழ்த்தோம். ஆண்டவரே, எத்தனை துரோகங்கள், எத்தனை காரியங்கள் அவங்க செஞ்சிருந்தாலும் ஆண்டவரே, ஒரு விசை நாங்க உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவங்களை மன்னிக்கிறோம், இந்த காரியத்தை மறக்கிறோம்னு சொல்லி ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகளை நோக்கி பார்த்து நிறைவான பலனை காண செய்யும், உம்மை போல வாழச் செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். தொடர்ச்சியா ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்க வாழ்விலும் என்னுடைய வாழ்விலும் நிறைவான பலனை தருவதற்கு நாம் பிறரை உண்மையா மன்னிக்க கற்றுக்கொள்ளணும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.